Hello friends, welcome to my channel Happyhomemakerradha. இந்த வீடியோல நாம கருவேப்பிலை சாதம் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். யூசுவலா கருவேப்பிலை சாதம் பண்ணும்போது கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா பவுடர் பண்ணி காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் செய்வாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இந்த வீடியோலன்னு பாத்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷா அரைச்சி அதுல சாதம் பண்ண போறோம். இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுற மாதிரியான ஃபீல் இருக்கும். வாங்க எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போதுமானது தான். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் தேங்காயும் இதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு புளியும் சேர்க்குறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க ரொம்ப அதிகமாக வேணாம், ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு 5 பல் பூண்டும். இப்போ நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து கிளற போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை நம்ம சட்னி பதத்துக்கு தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சு சட்னி அரைச்சா எப்படி வந்து ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம குறைப்பாக அரைச்சிட்டோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி பதத்துக்கு நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். அடுத்தது நம்ம எப்படி வந்து குக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆன பிறகு நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி தான் இதில் தாளிக்க போகிறோம். எப்படி வேணும்னாலும் தாளிச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அப்புறம் வந்து வறுத்த கடலை போடுறேன். அதுக்கு பதில் நீங்கள் வந்து முந்திரி வேணும்னாலும் போடலாம், இல்லை ரெண்டுமே போடாமல் கூட விடலாம். பட் கண்டிப்பாக வந்து கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கணும். அப்புறம் இதில் வந்து கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து வறுத்த கடலை சேர்க்குறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு காரத்துக்கு தகுந்த மாதிரியான வரமிளகாய் நம்ம தாளிச்சிக்கலாம். அண்ட் இதோட ஸ்பெஷலே கருவேப்பிலை சாதத்துக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான். ஸோ கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சர் ஜாரை கழுவிலாம் வந்து இதில் ஊற்றக்கூடாது. பேஸ்ட் வந்து இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கோ அதுவே வந்து போதுமானது தான். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் டேஸ்ட்டு மாறிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடியில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து அந்த பேஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா உங்களுக்கு வெரைட்டி ரைஸில் புளி சாதம், கருவேப்பிலை சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும்லாம் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 minutes வரைக்கும் குக் ஆனால் போதும். ரொம்ப வந்து அந்த பச்சை வாசனை அடிக்கும்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு வாசனையெல்லாம் வந்து இந்த கருவேப்பிலையில் ரொம்ப வராது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த குக் ஆகிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் நீங்கள் குக்கரில் வடித்தாலும் சரி, இல்லை இது மாதிரி வந்து பாத்திரத்தில் வடித்தாலும் சரி, நீங்கள் வந்து சாதத்தை கொஞ்சம் வெரையாக இருக்க மாதிரி வடிச்சுக்கணும். ஏன்னா வெரைட்டி ரைஸ்க்கு வந்து தனித்தனியாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தை வடிச்சிட்டு நான் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாதம் சீக்கிரமாக உடையாது கிளறும் போது. அதே மாதிரி தனித்தனியாக தெரியும். கொஞ்சமாக சாதத்தை ஆற விட்டுட்டு அது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை சாதத்துக்கான பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். சாதம் கிளறும் போது பட்டையான கரண்டியாக இருக்கணும். குழி கரண்டியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். நமக்கும் கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி இப்படி ரவுண்டாக அது மாதிரிலாம் வந்து நீங்கள் குத்துற மாதிரிலாம் சாதத்தை கிளறக்கூடாது.
இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி தேய்ச்சி விடுற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் சாதம் உடையாமலும் வரும், எல்லா இடத்துலையும் போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹேர் க்ரோவத்துக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.